அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமாங்க, இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, சமாதானத்தோட போங்க, சமாதானத்தோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ எந்த நிலையில நீங்க இன்னைக்கு குழப்பத்தோட இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம், கடவுளுடைய பீஸ் உங்களுக்கு கிடைப்பதாக. ஸோ இன்னைக்கு குயிக்கா மினி பிளான்ல என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் பார்க்க போறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்தே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ண வாலெட்டு. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை அழைக்க போகிறேன். ரொம்ப வந்து இங்கேயும் ஹாட் ஆயிடுச்சுங்க, இந்தியா மாதிரி. இங்கேயும் வந்து செம்ம வெயிலாக இருக்குது. மதியானத்தில் காருக்குள்ளே உட்காந்து அப்படியே கொதிக்குது. ஸோ அந்த கொதிக்கிற வெயிலில் தான் போயிட்டு பாப்பாவை நான் அழைக்க போனேன். போகிற வழியிலேயே இந்த ஸ்ட்ரீட் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பூவாக இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே அம்பர்லா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, இல்லை கோடையாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து ஸ்பாட்டு. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து க்யூவில் நிற்கணும். அன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக போனேன் அப்படின்றதால இமிடியேட்டாக அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ்லேயே கூப்பிட்டுக்கிட்டேன் பாப்பாவை. அம்பர்லா ஸோ ஒரு வழியாக பாப்பாவை வந்து அழைச்சாச்சுங்க. அவளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும், இதில் ஏறிட்டு இறங்காட்டினா தூக்கமே வராது பாப்பாவுக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் காருக்கு போனோம். நிறைய கார்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ பார்த்து நிதானமாக கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரோடு மேலே போயிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து காருக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, அப்படியே அழகாக ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி செடி வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போல்லாம் எங்கள் பாப்பா ஒரு ஒரு ஸ்டஃபி டாயோட தான் ஸ்கூலுக்கு போகிறா. வரும்போதும் அதோட ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ அவளுக்கு வந்து ரசம் சாதம் தாங்க கொடுத்தேன். ரசம் சாதமும் கொஞ்சம் எக்கும் வந்து வச்சு கொடுத்தேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி பாதியே நீ ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லிட்டா. இது டெய்லி நடக்கிறது தான். சரி ஓகே டிராயிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் அவளுக்கு கையில் கொடுத்துட்டு, இது வந்து ஒரு 2 டேஸாக பண்ணிட்டு இருக்கா ப்ராஜெக்ட். டோக்கன் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தா. தத்ரூபமா இருந்துச்சு. அவளுக்கு 2.5 இயர்ஸ்லேருந்தே வந்து நாங்கள் பெயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா கிறுக்கி கிறுக்கி ஆரம்பிச்சா. பட் லேட்டராக அவளே வந்து ஒரு ஒரு பிக்சரையோ ஒரு வீடியோவையோ காமிச்சோன்னா அதை பார்த்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வரைய கற்றுக்கிட்டா. ஸோ இது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். அப்பாவோட ரத்தம் இல்லை, அப்பா வந்து அவங்க ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு ட்ராயிங்கில். ஸோ அதுதான் அவளுக்கு ஒட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிளாஸுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. அங்கேயும் அவளுடைய கோலா பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறா. ஸோ இது வந்து நல்ல ஒரு வந்து ஒரு கோஇன்சிடெண்ட்டாக எடுத்தேனான்னு தெரில. இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே அவளுடைய ஸ்விம்மிங் கிளாஸ். அந்த அந்த ஸ்பாட்டில், அதாவது நாங்கள் வந்து இங்கே ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் தான் அவளை வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டிருக்கோம். அன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. நாங்கள் அதை முடிச்சுட்டு ப்ரைவேட் கிளாஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அன்னையோட முடிஞ்சதுன்னு தெரியாமையே நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இதுதான் அவளுடைய இந்த ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸாக இங்கே போயிட்டுருக்குறா. சரி இப்போ நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கிளாஸ் எங்களுடைய கம்யூனிட்டிலே வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கேயே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர்லேயும் நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் பூல் இது, அதனால பிள்ளைங்களை வின்டரில் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதால எங்களுடைய பூலில் டெம்பரேச்சர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா வந்து தண்ணி சூடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதால நாங்கள் இப்போ வந்து ப்ரைவேட் கிளாஸ் வந்து அவளுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ மே 1 அப்புறம் வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணுவாள். நான் இப்போ எடுக்கிற இந்த கிளாஸ் வந்து April 30 லாஸ்ட் டேட் ஆஃப் ஸ்விம்மிங் லெசன், அதுவும் இந்த ஃபிட்னஸ் சென்டரில். ஸோ அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சம்மரில் தனியாக ப்ரைவேட் செக்ஷன் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு டீச்சர் தனியாக வந்து எடுத்து கொடுப்பாங்க. வீட்டுக்கே வந்து நம்மளுடைய ப்ரைவேட் பூலில் புக் பண்ணிட்டோன்னா நம்ம ப்ரைவேட் பூல்லையே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா கற்றுக்கிட்டா.
ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு. நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க இங்கே. அப்புறமா நாங்கள் அங்கேயே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நேராக ஐஸ்கிரீம் ஷாப் போனோம் அப்படின்ட்டா. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோகட் லேண்ட் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் போனோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷாப்பு. அப்புறம் அங்கேருந்து ஐஸ்கிரீம் ஷாப் சாப்பிட்டுட்டு நேராக வந்து இப்போல்லாம் டெய்லி பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை வந்து ரொம்ப போர் அடிக்குது அவளுக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதால நான் வந்து இப்போ டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆகுது வீக்லி போயிடுவோம். ஸோ அங்கேயும் போயிட்டு அந்த பேரை வச்சுட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தா, 2 வீல் ஸ்கூட்டர், அதையும் விளையாண்டுட்டு இருந்தா. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 7:30க்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து இப்போ வந்து ஸ்டோரி டைமுங்க, ஸ்டோரி தான் படிச்சுட்டு இருக்கா. அதோட முடிச்சுட்டு தூங்க வச்சேன், தூங்கிட்டா. இப்படி தான் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் நைட்டு செஷன் போணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.